ஸோ இப்போ நீங்க வந்து எக்ஸாம்ல பாஸா ஃபெயிலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாஸ்னா எதை வச்சு சொல்லுவீங்க நீங்க பாஸ் அப்படின்ட்டு? 35 or 50 மார்க்ஸ் மேல இருந்தா சார். ஓகே, ஒரு மினிமம் கிரைட்டீரியா இருக்கும். 35 மார்க் இருக்கும், இல்லைன்னா 50 மார்க் இருக்கும். அந்த மார்க்கோ இல்லைன்னா அதுக்கு மேல எடுத்தாலோ பாஸ், அதுக்கு கீழே எடுத்தா ஃபெயில் சார். ஃபெயில் இல்லையா? இப்போ அத வந்து நான் இப்போ கம்ப்யூட்டர்ல எப்படி சொல்றது? இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். ஃப்ளோ சார்ட்ல வந்து டெசிஷனுக்கு டைமண்ட் ஷேப் போட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? ஆமாண்ணா ஆமாண்ணா. எஸ் சார். சோ டைமண்ட் ஷேப்க்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு. அதுல இருந்து எஸ்னா ஒன்னு பண்ணுவோம், நோனா வேற ஒன்னு பண்ணுவோம். கரெக்டா? ஆமாண்ணா சார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? டெசிஷன் போட்டோம், அதுல எஸ்னா ஒன்னு போட்டோம், நோனா வேற ஒன்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? வெரி குட். சோ இதெல்லாம் போட சொன்னது வந்து எதுக்குன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது உங்களுக்கு புரியும்ன்றதுனாலதான். சோ இதுக்கு நம்ம ஃப்ளோ சார்ட் போடுறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து மார்க் வாங்குவோம். அந்த மார்க் 35க்கு மேல இருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னா பிரிண்ட் பாஸ், நோ 35க்கு கீழே இருக்கு அப்படின்னா பிரிண்ட் ஃபெயில். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அவ்வளவுதானே? விஷுவலைஸ் பண்ண முடியுதா? நான் சொன்னது கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. சோ இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து நான் மார்க் வாங்க போறேன். மார்க் இன்ட் இன்புட். இந்த இன்டிஜரா டைப் கேஸ்ட் பண்றது நான் சொல்லி கொடுத்திருக்கேன் தானே? எஸ் சார். சொல்லி கொடுத்திருக்கீங்க. ஓகே. இன்புட் என்டர் யோர் மார்க். மார்க் வாங்கியாச்சு. இப்போ அந்த டெசிஷன் மேக்கிங் டைமண்ட் சிம்பிள் போட்டோம்ல, அது வந்து ப்ரோக்ராமிங்ல எப்படி போடுறது அப்படின்னா என்ன பண்ணோம்? மார்க் வந்து 35 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா? அத ப்ரோக்ராம்ல எப்படி பண்றது அப்படின்னா இஃப் மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 இருந்ததுன்னா எஸ் அப்படின்னா 35 மார்க்குக்கு மேல இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பாஸ். பாஸ் இல்லையா? பிரிண்ட் பாஸ். இல்லனா ஃபெயில். ஃபெயில். சோ இப்போ நான் இல்லனா அப்படின்னு ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ண இல்லையா? 35க்கு மேல இருந்துச்சுன்னா இது, இல்லனா அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? எல்ஸ். எல்ஸ். சோ நான் இல்லனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கு ப்ரோக்ராமேட்டிக்ல எல்ஸ். 35க்கு மேல இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெயில் இல்லையா? பிரிண்ட் ஃபெயில். சோ ரெண்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் லைன் நம்பர் 6 ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அவ்வளவுதான். ஓகே. யூசர் கிட்ட இருந்து மார்க் வாங்கியிருக்கேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் சின்டாக்ஸ். இஃப் மார்க் வந்து 35ஓ இல்லனா அதுக்கு மேலேயோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா 35க்கு மேல இருந்தாலும் பாஸ் தான், 35ஆ இருந்தாலும் பாஸ் தான். ஓகே. அது இல்லனா ஃபெயில். ஓகேவா? எனி क्वेश्चंस? புரிஞ்சுதா? குழப்பமா இருக்கா? சார் பிராக்கெட் போட தேவையில்லையா இஃப்க்கு அடுத்து? பைத்தான்ல போட வேண்டிய அவசியம் இல்ல. சி லாங்குவேஜ்ல இப்படி போட்டா வேலை செய்யாது, மற்ற லாங்குவேஜ்ல போட்டா வேலை செய்யாது. பைத்தான்ல போட தேவையில்ல. அதே மாதிரி இப்ப மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இங்க கர்லி பிரேசஸ் போடுவீங்க இல்லையா? இத வந்து ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள போடுவீங்க. பைத்தான்ல அது தேவை கிடையாது. பைத்தான்ல இந்த கர்லி பிரேசஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல. மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போடணும், பைத்தான்ல போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த இஃப்க்குள்ள மார்க் 35க்கு மேல ஆச்சுன்னா பாஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ இத இங்க போடக்கூடாது. இஃப்க்கு நேரா போடக்கூடாது. ஒரு டேப் கொடுத்து உள்ள தள்ளி தான் போடணும். டேப் கேப்ஸ் லாக்கு மேல இருக்குல்ல கீ, அதை போட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி தான் போடணும்.
இதோட அது உள்ள தள்ளி இருக்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்ஸ் வந்து நான் வெளியில போட்டிருக்கேன். எல்ஸ் வெளியில போட்டு எல்ஸ்க்கு உள்ள வரத வந்து ஒரு டேப் உள்ள தள்ளி நான் பிரிண்ட் ஃபெயில்னு போட்டிருக்கேன். ஓகே சார். ஓகே, ஒரு கண்டிஷன் இப்போ நாம வந்து எஸ் நோ டெசிஷன் மேக்கிங்லாம் பார்த்தோம் இல்லையா? எஸ் வந்துச்சுன்னா அங்க ஒரே ஒரு ஆபரேஷன் தான் நடக்குமா, இல்ல மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் மல்டிபிள் சீக்வன்ஸ் நடக்கலாமா? மல்டிபிள் சீக்வன்ஸ் நடக்கலாம் சார். நடக்கலாம் இல்லையா? ஒன்னும் நடக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் நடக்கலாம். தப்பு கிடையாது இல்லையா? ரைட். இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூசர் கிட்ட இருந்து ஒரு மார்க் வாங்குவோம். 35 பாஸ் ஆயிட்டாரு யூசர். ஓகே, திரும்ப ரன் பண்றேன். யூசர் வந்து 98 பாஸ். ஒரே ப்ரோக்ராம் தான், நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் வேற வேற வருது இல்லையா? சோ இதுதான் வந்து இஃப் கண்டிஷனோட யூஸ். ஓகே, 2 ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எனக்கு. ஃபைன். சோ ஒரு கண்டிஷன் எஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த சீக்வன்ஸ்ல ஒரு ஸ்டெப் தான் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வர பஸ் எனக்கு நான் போக வேண்டிய ரூட் நம்பரா இருக்கணும், அதுல சீட் காலியா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் போவேன். அது மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஒண்ணுதான் போடணுமானா கிடையாது. இப்போ இன்னொரு பிரிண்ட் பாஸ். வெரி குட். பிரிண்ட் ஃபெயில்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் போடலாமா அப்படின்னா கிடையாது. இஃப்க்குள்ள மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் போடலாம். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே இன்டென்டேஷன்ல இருக்கணும். லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் வந்து என்னன்னா இன்டென்டேஷன். இன்டென்டேஷன். ஒரு இன்டென்ட் தள்ளி இருக்கு. இது 4 ஸ்பேஸ் இருக்கும். 1 2 3 4. 4 ஸ்பேஸ் சேர்ந்தது ஒரு டேப். 4 ஸ்பேஸ் இல்லைன்னா ஒரு டேப். இதுக்கு பேரு இன்டென்டேஷன். ஓகேவா? இத எழுதி வச்சிருக்கணும், நோட் புக்ல எழுதி வைக்கணும். இன்டென்டேஷன். எல்லா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள வர எல்லா லைனுக்கும் சேம் இன்டென்டேஷன் இருக்கணும். 1 2 3 4. அடுத்ததுக்கும் 1 எங்க 1 2 3 4. அதாவது ஒரே காலம்ல ஒரே நேர்கோட்ல ஆரம்பிக்கணும். இப்போ நான் இப்படி போட்டேன்னா தப்பு, ஒர்க் ஆகாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது நான் உள்ள தள்ளிட்டேன், இது ஒர்க் ஆகாது. ஒரு இது பின்னாடி தள்ளினாலும் ஒர்க் ஆகாது. ஒரே ஒரு கேரக்டர் பின்னாடி தள்ளியிருக்கேன், அப்பயும் ஒர்க் ஆகாது. கரெக்டா ஒரே லைன்ல இருக்கணும், அப்பதான் ஒர்க் ஆகும். எந்த இடத்துல அந்த ஒரே நேர்கோட்ல வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் முடியுதோ அதோட இஃப் முடியுது. அதுக்கப்புறம் எல்ஸ் ஆரம்பிக்கணும். எல்ஸ் வந்து இஃப் எங்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துலதான் ஆரம்பிக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 60 பாஸ். வெரி குட். 0 ஃபெயில். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணா. யாருக்கு புரியல? திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றவங்க எத்தனை பேரு? ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். யாருக்கு புரியல? மாரிஷ் புரியுதுண்ணா. பூர்ணா, புரியுது சார். ஸ்ரீலதா, No doubt, sir. சந்தோஷ், எஸ் தீபா. நான் இப்போ இஃப்ல வந்துட்டு நான் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். இப்ப அது எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிரும்.
இப்ப வந்து நிறைய இஃப் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன்னா அதுல உள்ள கண்டிஷன்ஸ் செக் பண்ணிட்டு அடுத்து எல்ஸுக்கு போகுமா இல்ல டைரக்டா வெளியில வந்துருமாண்ணா? மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்டா? அது அடுத்த எக்ஸாம்பிள் வரமா? ஓகேவா? இப்போ வந்து நம்ம இது வந்து சிம்பிளான இஃப் எல்ஸ், இது வந்து சிம்பிள் இஃப் எல்ஸ். ஒரு இஃப் இருக்கு, அதுக்கு உண்டான எல்ஸ் இருக்கு. எல்ஸ் வந்து கட்டாயமா போடணுமா? எஸ் சந்தியா. ஆனா டேட்டா டைப்ஸ் இன்ட்னு கொடுத்திருக்கீங்க தானே, அப்ப வேற ஏதாவது ஃப்ளோட் டபுள் அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு எப்படி நம்ம டிக்ளேர் பண்றது? ஓகே, சோ டிபிக்கலி இங்க வந்து நீங்க ஃப்ளோட் போட்டீங்கன்னா ஃப்ளோட்டுக்கு இந்த மாதிரி கம்பேர் பண்றது கஷ்டம், எல்லா டைமும் ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆகணும்ன்ற அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஃப்ளோட் வந்து டிபிக்கலி போட்டோம்னா இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ண மாட்டாங்க. நீங்க எங்கேயுமே வந்து ஃப்ளோட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் போட்டு பார்க்க மாட்டீங்க. ஒரு இன்டீஜரை இன்டீஜரோட கம்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரிங்கோட கம்பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா பூலியனோட கம்பேர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஒரு ஃப்ளோட்டை இன்னொரு ஃப்ளோட்டோட டிபிக்கலி கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து இட் இஸ் நாட் கேரண்டீட் டு கிவ் த சேம் ரிசல்ட். ஸோ அதனால ரெண்டு ஃப்ளோட்டை வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு லாஸ்ட் டெசிமல்ல வந்து டிஃபர் ஆகலாம், 0.00000001ல டிஃபர் ஆகலாம். அந்த டைம்ல கம்பேர் பண்ண முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 35ம் 35.00000001ம் சேம் இல்லையா? ஆனா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் த சேம். அதனால அது கம்பேர் பண்ண முடியாது. இன்டீஜரை கம்பேர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணலாம், கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணலாம், பூலியன் கம்பேர் பண்ணலாம். ஃப்ளோட்டு டபுளை கம்பேர் பண்ண முடியாது. பைத்தானை பத்தி நம்ம பேசும்போது டபுள்ன்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது, ஏன்னா பைத்தான்ல டபுள் கிடையாது. ரைட். இங்க நடுவுல வேற யாரும் கை தூக்குனீங்களா? ஓகே, சோ இங்க நான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நான் போட்டேன் இல்லையா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து கம்பேரிசன், கம்பேர் பண்றேன். சோ இதுக்கு பேரு ரிலேஷனல் ஆபரேட்டர். ரிலேஷனல் ஆபரேட்டர் தானே? சோ ரிலேஷனல் ஆபரேட்டர் இது. இந்த கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கேன் இல்லையா? இதுக்கு பேரு ரிலேஷனல் ஆபரேட்டர். இது வந்து ரெண்டு நம்பருக்கு உண்டான ரிலேஷனை கண்டுபிடிக்குது. சோ மார்க் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35வா, இட் இஸ் ட்ரைங் டு ரிலேட் போத். இந்த மார்க்கையும் 35ன்ற நம்பரையும் ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுது. எப்படி ரிலேட் பண்ணுது? கிரேட்டர் தேன் 35வா ஆர் ஈக்குவல் டு 35வா? ஓகே, இத கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்படிதான் போடணும். இதையே நான் மாத்தி இப்படி போடுறேன் அப்படின்னா அப்படி ஒரு ஆபரேட்டர் கிடையாது, இது தப்பு. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் அப்படி போடலாமானா போடக்கூடாது, தட் இஸ் ராங். அப்படி ஒரு சின்டாக்ஸ் கிடையாது. ஓகே, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இப்படிதான் போடணும். ஓகே, ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் இப்படி போட முடியாது, ஈக்குவல் டு லெஸ் தேன் இப்படி போட முடியாது. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ என்னென்ன ரிலேஷனல் ஆபரேட்டர்லாம் இருக்கு அப்படின்னா நான் சொல்றது ரிலேஷனல் ஆபரேட்டர் டபுள் ஈக்குவல் டு. ஓகே, ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருந்தா போதும். இப்போ சென்டமான்னு கண்டுபிடிக்கணும். யூசர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சென்டம் எடுத்திருக்காரான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரைட், எக்ஸாக்டா 100க்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? 100க்கு கீழேயோ 100க்கு மேலேயோ இருக்கக்கூடாது. மார்க் வந்து 100ஆ இருந்தா மட்டும்தான் சென்டம். 99 அப்படின்னு இருந்ததுன்னா சென்டம் கிடையாது. 101 இருந்ததுன்னா அதுவும் சென்டம் கிடையாது. 101னா அவுட் ஆஃப் வாட்? அவுட் ஆஃப் 200ஆ 150ஆ தெரியாது. ஸோ 100 இருந்தா மட்டும்தான் சென்டம். 100க்கு மேல பர்சன்டேஜ்னா 100க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 100 எடுத்தா மட்டும்தான் சென்டம். இப்ப கிரிக்கெட்ல வந்து டக் அவுட் ஆகுறாங்க அப்படின்றாங்கல்ல, டக் அவுட்னா என்ன? கிரிக்கெட் பார்க்க மாட்டீங்களா? ரன்ஸே இல்லாம அவுட் ஆகுறது. எஸ், ரன்னே எடுக்காம அவுட் ஆகுறது டக்கு. அப்போ டக் அவுட் ஆயிட்டாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கம்பேர் பண்ணுவோம்?
ஈக்குவல் டு 0 போடுவோம் சார். ஓகே, ரன் வந்து 0வா இருக்கா? 0 தவிர ஒரு ரன் அடிச்சிட்டாலும் அது டக்கு கிடையாது. ரைட். இப்ப கோல்டன் டக்குன்னு ஒண்ணு இருக்கு, அது என்னது? டக் அவுட் ஆவறதுலயும் கோல்டன் டக் அவுட், அது என்னது? 3 பால் பிடிச்சும் 0 ரன்ல அவுட் ஆகுறது. 3 பால் விளையாண்டு 0 ரன்ல அவுட் ஆகுறது. பால்ல அவுட் ஆகுறது கிடையாதா? சார் அது டைமண்ட் டக் சார். ஓ, அது டைமண்ட் டக்கா? ஓ, கோல்டன் டக் ஒண்ணு, டைமண்ட் டக் ஒண்ணா? ஓகே ரைட், எனக்கு இது புதுசா இருக்கு. ஓகே, சோ டைமண்ட் டக் எடுத்துக்கோ. டைமண்ட் டக்னா பால்லயே அவுட் ஆகுறது வந்து டைமண்ட் டக். அப்போ நம்பர் ஆஃப் பால்ஸ் பிளேட் வந்து 0, நம்பர் ஆஃப் ரன்ஸும் 0, ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0. 3வது பால்ல அவுட் ஆகுறது வந்து டைமண்ட் டக் சார். பால்ல அவுட் ஆகுறது கோல்டன் டக்கா? எஸ் சார். சரி, ஓகே ரைட். சோ ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. நம்ம ஈக்குவல் டு சொல்லும் போது நாட் ஈக்குவல் டு ஒன்னும் இருக்கும். ஓகே, ஈக்குவலான்னு கம்பேர் பண்ணோம்ல. நாட் இப்ப யூசர் வந்து சென்டம் எடுத்துட்டாரான்னு நம்ம கேட்டோம். சென்டம் எடுத்துட்டாருன்னா என்ன கேட்டோம்? ஈக்குவல் டு 100 கேட்டோம் இல்லையா? யூசர் வந்து சென்டம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா நாட் ஈக்குவல் டு 100 கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ நாட் ஈக்குவல் டு எப்படி போடுவாங்கன்னா எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு, இது நாட் ஈக்குவல் டு. இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டோம், வெறும் கிரேட்டர் தேனும் இருக்கு, வெறும் கிரேட்டர் தேன், வெறும் லெஸ் தேன். இதெல்லாம் ரிலேஷனல் ஆபரேட்டர். ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன். ஓகே, சோ இதை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை கட் பண்ணி I'll move it here. ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன். இப்போ நான் டெசிஷன் மேக்கிங் நம்ம பார்க்கும்போது ஒரு எஸ் பார்ட் இருக்கணும், நோ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்றது நீங்களும் வந்து எக்ஸாம்பிள் போட்டு பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ ஒவ்வொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எல்ஸ் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது. இத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப லைன் நான் கமெண்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் கே பிளஸ் சி. இது வந்து கமெண்ட் பண்றதுக்கு, ஃபார் கமெண்டிங் லைன்ஸ். கண்ட்ரோல் லைனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே சின்னு போட்டேன். இது வந்து கமெண்ட் பண்றதுக்கு. கண்ட்ரோல் பிளஸ் கே பிளஸ் யூ, இது வந்து அன்கமெண்ட் பண்றதுக்கு. ஓகே, இதுக்கு வேற ஷார்ட்கட்டும் இருக்கு, அது எனக்கு தெரியாது. ஐ எம் யூஸ்ட் டு திஸ் ஷார்ட்கட். ஓகே, சினா கமெண்ட், யூனா அன்கமெண்ட். இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். கண்ட்ரோல் கே, சினா கமெண்ட், யூனா அன்கமெண்ட். ஓகே, இப்போ என்னோட ஸ்டேட்மெண்ட்ல வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கு, எல்ஸ் கிடையாது. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இப்போ நான் இஃப் போடாம வெறும் எல்ஸ் மட்டும் போடுறேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது, எரர் சொல்லுது. ஓகேவா? இதை நம்ம நார்மலா ரீட் பண்ணும் போதே, இது இங்கிலீஷ்ல நம்ம படிக்கும் போது என்ன சொல்றோம்? மார்க் 35 அதுக்கு மேலேயோ இருந்தா பாஸ்ன்னு சொல்லு, இல்லனா ஃபெயில்னு சொல்லு. இப்ப நான் சொல்லும் போது அந்த 2வது பார்ட் சொல்லாம இருந்தாலும் நான் சொல்ற சென்டென்ஸ் முழுமையா இருக்கு இல்லையா? இத சொல்லாம மார்க் வந்து 35 அதுக்கு மேலேயோ இருந்தா பாஸ்ன்னு சொல்லு, என்னோட ஸ்டேட்மெண்ட் அங்கேயே ஃபுல்லா இருக்கு. நான் இல்லனா அப்படின்ற ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்? சோ ஒரு டெசிஷன் மேக்கிங்ல எஸ் வந்து கட்டாயமா இருக்கணும், நோ வந்து இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரிதான் இங்க இஃப்க்கு ட்ரூ பார்ட் இருக்கு, அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அது இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அது ஆப்ஷனல். எல்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆப்ஷனல் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும். மார்க் 95 பாஸ், வெரி குட்.
மார்க் வந்து 10. எதுவுமே சொல்லாது, அவ்வளவுதான். 10 மார்க்குக்கு ஒன்றும் கிடையாது, சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால எதுவும் சொல்லல, சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஸோ எல்ஸ் வந்து போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இஃப்க்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் கட்டாயமா இருக்கணும். எல்ஸ் வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இப்ப அதே 10 மார்க் நான் இப்ப கொடுக்குறேன் அப்படின்னா பாஸ் இல்லைன்னா ஃபெயில். ஸோ ஃபெயில், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். எனி கொஸ்டின்? ஓகே, உங்க எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் நல்லா தெரியும் அப்படின்னா இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேண்டாம், மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. இப்போ நான் இங்க கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடல, மார்க் கிரேட்டர் தேன் 35ன்னு கொடுத்துருக்கேன், வேற எதுவுமே நான் மாத்தல. நான் இங்க வெறும் கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் நான் யூஸ் பண்ணணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போடக்கூடாது, போட விரும்பல அப்படின்னா இந்த ப்ரோக்ராமும் ஒர்க் ஆகும். மார்க் வந்து 40னா பாஸ். ஓகே, மார்க் வந்து 28னா ஃபெயில். 35 மார்க் எடுத்தா பாஸா ஃபெயிலா? ஃபெயில் சார். ஓகே, தான் சார் காட்டும். ஃபெயில்னு காட்டும். ஆனா ஆக்சுவலா பாஸா ஃபெயிலா? பாஸ் தான் சார். பாஸ் இல்லையா? சோ இப்ப நான் வெறும் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு இங்க வேற ஏதாவது மாத்துனேன்னா எனக்கு வந்து பாஸ்ன்னு காட்ட முடியுமா? 35ன்னு கொடுத்துருக்கேன், 35 வந்து கிரேட்டர் தேன் 35 கேட்டீங்கன்னா கிடையாது. 35 வந்து கிரேட்டர் தேன் 35 எல்லாம் கிடையாது. 35 வந்து ஈக்குவல் டு 35, கிரேட்டர் தேன் 35 எல்லாம் கிடையாது. அதனால இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, ஃபெயில்னு வருது. அப்போ இங்க ஏதாவது இந்த லைன்ல எதையாவது ஒன்ன மாத்தி நான் பாஸ்ன்னு கொண்டு வர வைக்க முடியுமா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நான் போட விரும்பல, வெறும் கிரேட்டர் தேன் தான் போடுறேன். அப்ப என்ன பண்ணா பாஸ்ன்னு வரும்? காயத்ரி சார் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா பாஸ்ன்னு வரும்? நம்பர் சேஞ்ச் பண்ணலாமா சார்? மார்க் என்ன பண்ணலாம்? 34 போடலாமா சார்? 34. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி 35 இல்லனா அதுக்கு மேல இருந்தா பாஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நான் போட விரும்பல, வெறும் கிரேட்டர் தென் போடுறேன் அப்படின்னா 34க்கு அதிகமா இருக்கிற நம்பர் எல்லாமே பாஸ் இல்லையா? 34 விட பெருசா இருந்ததுன்னா அது எல்லாமே பாஸ். எப்போ 34க்கு மேல வரும்? 35, 36, 37. சோ 35ல ஆரம்பிச்சுட்டாலே 34 விட பெருசு இல்லையா? 35க்கு அடுத்த 34க்கு அடுத்த நம்பர் 35 இல்லையா? அப்போ இது 35ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே பாஸ். 35 அப்படின்னா இது பாஸ், ஏன்னா அது 34 விட பெருசு. இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடக்கூடாது. இப்போ ஈக்குவல் டு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இப்ப 34ன்னு கொடுத்தா பாஸ்ன்னு வந்துரும், பட் 34 பாஸ் கிடையாது இல்லையா? சோ நீங்க என்ன ஆபரேட்டர் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க ரைட் சைடு நம்பர் போட்டுக்கணும். சோ கிரேட்டர் தேன் போட்டீங்கன்னா 34, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 35. ஓகே, சோ 35க்கு ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறோம், அதே மாதிரி 35 விட பெருசா இருக்கான்னு பாக்குறோம். அதுதான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. கிரேட்டர் தேன் போட்டோம்னா 36ல இருந்து தான் பாஸ் எடுக்கும், 35 விட்டுரும். ஓகே, இதுதான் வித்தியாசம். நம்ம சொல்லும் போதே என்ன சொல்றோம்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, சமமாவோ இல்லைன்னா அதுக்கு அதிகமாவோ இருக்கணும். அப்போ சமமா இருக்கலாம் இல்லையா? 35னா 35க்கு சமமா இருக்கு, இல்ல அதை விட பெருசா இருந்தாலும் பாஸ். எனி கொஸ்டின்ஸ்? Any questions? Yes, no? இல்லண்ணே, கொஸ்டின் இல்லண்ணே.